சிம்சோனுக்கு தேவனை குறித்ததான ஒரு அறிவு. சிம்சோன் ஒரு நியாயாதிபதிகளில் ஒருவராக இருந்தார். அவர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் எப்பொழுதுமே இறங்குவார். அவர் செய்த ஒரு சில தவறுகளினால் அவருடைய அபிஷேகத்தை அவர் இழந்து போனார். ஸ்தோத்திரம். அவருடைய அபிஷேகத்தை இழந்தது மாத்திரமல்ல, அவருடைய கண்களை பிடுங்கி இந்த பெலிஸ்தர் அவரை ஸ்தோத்திரம் காட்சி பொருளாக, வேடிக்கை பொருளாக மாற்றி விட்டார்கள். ஒரு 3000 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க முன்பாக கண்களை பிடுங்கி விட்டா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய பராக்கிரமசாலி சிம்சோன். அவனுக்கு தேவனை குறித்த அறிவு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸ்தோத்திரம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே என்னை பலப்படுத்தும். 3000 பேர் இருந்தாலும் அவங்கள முறியடிக்கக்கூடியதான அபிஷேகம் இந்த சிம்சோனுக்குள்ள இருந்துச்சு. தேவன் பண்ண முடியும் என்று சொன்னார். இன்றைக்கு நம்ம பார்க்குற காரியம் ஃபுல்லாமே எப்படி இருக்கு என்று சொன்னால், அதிகம் பேர் இருக்கிறாங்க, ஒரு நபரை கொண்டு தேவன் செய்கிறார். அதிகம் பேர் விரோதமாக இருக்கிறார்கள், ஒரு நபரை கொண்டு தேவன் செய்கிறார். சிம்சோனுக்கு தேவனை குறித்ததான் அறிவு, என்னை பலப்படுத்தும். 2 தூண், நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 தூண், அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 தூண். அந்த 2 தூணை சாச்சிட்டா 3000 பேர் க்ளோஸ், இறந்துட்டாங்க. இதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் 2 தூண்கள் இருக்கும். அந்த 2 தூண்ல தான் அந்த வீடே நிற்கும். அதுக்கு கீழே தான் ஜனங்கள், பிரபுக்கள் உட்கார்ந்துருப்பாங்க. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில 2 தூண்கள், அதன் மேல அஸ்திபாரம் போட்டு பிசாசு இருப்பான். அதுக்கு கீழே வருகிற காரியங்கள் 3000 பிரச்சனை அதுக்கு கீழே இருக்கும். அந்த 2 தூண் உங்களுடைய வாழ்க்கையில அசைக்க முடியாத அந்த 2 தூண் நீங்க மட்டும்தான் அசைக்க முடியும். 2 தூண், அந்த தூண் பலத்துல தான் பிசாசு நிற்கிறான். அந்த 2 தூண் எது? ஃபர்ஸ்ட் we must find the 2 pillars. நம்ம முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தூண்களை கண்டுபிடிக்க வேண்டும். பிசாசு நிற்கிற தூண், பிசாசு நிற்கிற தூணே அந்த 2 தூண் தான். அந்த 2 தூண் அசைச்சிட்டோம்னா பிசாசு விழுந்துருவான். அவனுக்கு கீழே இருக்கிற கிரியைகள்லாம் அழிஞ்சிரும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கிரியைகள். இவனுக்கு தேவனை குறித்ததான அறிவை பார்த்தீங்களா? என்னை பலப்படுத்தும். இந்த 3000 பேரை எப்படினாலும் நான் முறியடிப்பேன். என்னை பலப்படுத்தும். நான் கண் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய அபிஷேகம் எனக்கு குறைஞ்சு போகலை. இவனுக்கு தேவனை குறித்ததான அறிவு எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னை பலப்படுத்தும். ஒரு வைராக்கியம், சாகிற நேரத்திலும் கூட ஒரு வைராக்கியம். என்னை பலப்படுத்தும், நான் முறியடிப்பேன். எனக்கு உதவி செய்யும், நான் முறியடிப்பேன். இரட்சகரை எனக்கு உதவி செய்ய, என்னை பலப்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை தந்து அருளுவார். அந்த 2 தூண்கள் என்பது என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எந்த 2 தூண்களினால் பிசாசு உட்கார்ந்திருக்கிறான்? அவிசுவாசம் என்கிற தூண் இருக்கலாம், சந்தேகம் என்கிற தூண் இருக்கலாம். அதன் மூலமாக பிசாசு ஒரு பெரிய ஒரு ராஜ்யத்தை அரணே கட்டி வைத்திருப்பான். அதற்கு கீழாக அநேக பிரச்சனைகள் இருக்கும். இன்றைக்கு அந்த 2 தூணும் அசைக்கப்படணும். அது உங்கள் மூலமாகத்தான் முடியும். 2 தூண்கள் அசைக்கப்படணும். கர்த்தாவே என்னை பலப்படுத்தும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த 2 தூண்கள் அசைக்கப்படணும். நான் இப்படியே இருக்க முடியாது, நான் இப்படியே இருக்க போவது இல்லை. இந்த 2 தூண்கள் நடுவாக என்னை காட்சி பொருளாக வைத்திருக்கிறார்கள். இந்த 2 தூண் உங்களுடைய வாழ்க்கையில், இந்த 2 தூண் இருக்க மூலமாக தான் இந்த பிசாசு நிற்கிறான், மற்றவர்கள் கேலி செய்கிறார்கள். இந்த 2 தூணை அசைச்சிட்டீங்கன்னா பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில் கற்றிருக்கிற ராஜ்யங்கள் எல்லாம் அசைஞ்சிரும். இதற்கு தேவை தேவனை குறித்த ஒரு அறிவு. தேவனால் பலப்படுத்த முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற ஒரு வல்லமை இருக்கணும். தேவனை குறித்ததான ஒரு அறிவு சிம்சோனுக்கு இருந்தது. அவன் உயிரோடு இருக்கிற நாட்களை காட்டிலும் அவன் இறக்கிறப்ப அவன் ஸ்தோத்திரம், அவன் மூலமாய் மடிந்தவர்கள் அநேகர். 2 தூணை அசைக்கணும், தேவன்கிட்ட கேட்கணும். முதல்ல அந்த 2 தூணை கண்டுபிடிக்கணும். தடவி பார்த்தான்னு இருக்கும். 2 தூணை கண்டுபிடிக்கணும். அவிசுவாசம், சந்தேகம், இது இந்த மாதிரி ஒரு 2 தூண்கள் இருக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு தூண்கள் இருக்கலாம். அதன் மூலமா பிசாசு உட்கார்ந்துருப்பான். அந்த கட்டடம் நிற்கும்.
நம்ம நடுவில் நின்று பரிசுத்த ஆவியானவரின் கிருபையினால என்னை பலப்படுத்தும் என்று கேட்கிறப்ப அந்த 2 தூண்களை அசைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அசைவு உண்டாகும். அல்லேலூயா.